ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 787 ஆரம்பிக்கிறது. ஆச்சாரிய பாஷ்யத்தில் பௌத்த கொள்கைகள். திங்நாகருடைய வைபாசிக கொள்கைகளே ஆச்சாரியால் பாஷ்யங்களில் கண்டனம் பண்ணியிருக்கிறார். அந்த கொள்கைகளிலே சிலதை எடுத்துக்கொண்டு சிலதை மாற்றி சௌராந்திகம் என்ற ஒரு பௌத்த பிரிவு உண்டு. யோகாச்சாரம் என்றும் விஞ்ஞானவாதம் என்றும் மூன்றாவதாக இன்னொரு பிரிவு உண்டு. கிபி 4வது நூற்றாண்டுக்காரர்களாக கருதப்படும் அசங்கரும் வசுபந்துவும் உருவாக்கியது. இதையும் ஆச்சாரியால் கண்டித்திருக்கிறார். மாத்தியமிகம் அல்லது சூன்யவாதம் என்பதாக ஒரு 4வது பிரிவும் உண்டு. முக்கியமாக அதை வளர்த்து கொடுத்தவர் நாகார்ஜுனர். அவரை கிபி 2ஆம் நூற்றாண்டுக்காரராக தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த சித்தாந்தத்தையும் ஆச்சாரியால் கண்டித்திருக்கிறார். நாகார்ஜுனர், அசங்கர், திங்நாகர் ஆகியோர்கள் முறையே கிபி 2ஆம் 4ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் வந்தவர்களாக இருக்க, இவர்களுடைய கொள்கைகளை கிரிட்டிசைஸ் செய்த சங்கரர் எப்படி கிமுவாக இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். கனிஷ்கரின் காலத்தில் பௌத்தம் மகாயானம் ஹீனயானம் என்று இரண்டாக பிளந்தது. ஆச்சாரியாலின் நேர் சிஷ்யரான பத்மபாதர் ஆச்சாரியாலின் சூத்திர பாஷ்யத்திற்கு தாம் எழுதிய விளக்கமாகிய பஞ்சபாதிகாவில் மகாயானத்தை பேர் குறிப்பிட்டு கண்டனம் செய்திருக்கிறார். கனிஷ்கரை அதிகபட்சமாக பின்னே கொண்டு போனாலும் கிமு 1 நூற்றாண்டுக்கு பூர்வ காலத்தில் தங்களால் சேர்க்க முடியவில்லை என்று இன்னொரு காரணம் சொல்கிறார்கள். ஆச்சாரிய ஸ்தோத்திரங்களில் கிபி குறிப்புகள். ஞான நூல்களான பாஷ்ய கிரந்தங்களில் இப்படியெல்லாம் இன்டர்வல் எவிடன்ஸ் உட்சான்று காட்டுவது போலவே பக்தி நூல்களான ஸ்தோத்திரங்களிலும் ஒன்றிரண்டு காட்டுகிறார்கள். பொதுவாக ஞான மார்க்க ஆச்சாரியால் பக்தி ஸ்தோத்திரமே பண்ணியிருக்க மாட்டார். வேறு யாரோ பண்ணியதையெல்லாம் அவர் பேரில் ஏற்றிச் சொல்கிறார்கள் என்றுதான் இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது வழக்கம். ஆனாலும் ஆச்சாரியாலின் காலம் குறித்த சாஸ்திரஜர்களின் மெஜாரிட்டி அபிப்பிராயத்தை தகர்க்க வேண்டும் என்னும்போது தங்களுக்கு சாதகமாக வருகிற பக்தி ஸ்தோத்திரங்களையும் அவருடையதாக ஒப்புக்கொண்டு பேசுகிறார்கள். சௌந்தரிய லகரியில் அம்பாளின் க்ஷீர மகிமையை சொல்லும்போது வெள்ளை வெளேரென்று சரஸ்வதியே உன்னுடைய க்ஷீர ரூபத்தில் பெருகுகிறாள் என்று நினைக்கிறேன். உன் ஹிருதயத்திலிருந்து வரும் அனுக்கிரக அமிர்த பிரவாகமாகவும் சாரஸ்வதமான வாக் அமிர்த பிரவாகமாகவும் இருப்பது உன் க்ஷீரம். அதனால்தான் பரம தயையோடு நீ அதை ஒரு திராவிட சிசுவுக்கு, திராவிட தேச குழந்தைக்கு கொடுக்க அது கவிகளுக்கெல்லாம் கவியாக ஆனது என்கிறார் ஆச்சாரியால். ஞான சம்பந்தருக்கு தானே அம்பாள் பாலூட்டி அவர் மகாபக்த கவியானது. அவர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் இருந்தவர் என்பதற்கு அழுத்தமான சான்றுகள் இருக்கின்றன. 7ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் ஆண்ட பல்லவ ராஜாவான மகேந்திரவர்மா அப்பர் சுவாமிகளால் சமண மதத்திலிருந்து வைதிக மதத்திற்கு மாற்றப்பட்டவன். அப்பரும் சம்பந்தரரும் பல ஸ்தலங்களுக்கு சேர்ந்து போய் பதிகம் பாடியிருப்பதால் சம்பந்தரும் அதே காலம்தான். அவரே பாண்டியராஜா ஒருவனை சமணத்திலிருந்து வைதிகத்திற்கு மாற்றியிருக்கிறார். நின்ற சீர் நடுமாறன் என்ற அவன்தான் மாரவர்மன் அரிகேசரி என்பதாக கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஆட்சி நடத்தியவன். ஆகையால் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் அந்த நூற்றாண்டுதான். அவரை பற்றி அல்யூஷன் சொல்லும் ஆச்சாரியால் அதற்கும் பிற்பாட்ட காலத்தவராகத்தானே இருந்திருக்க வேண்டும் என்கிறார்கள். மகேந்திரவர்மாவுக்கு பிறகு பட்டத்துக்கு வந்தவன் நரசிம்மவர்மா. அவனிடம் சேனாதிபதியாக இருந்த மாமாத்திர பிராமணரான பரஞ்சோதிதான் அப்புறம் சிவனடியாராக ஆகி சிறு தொண்டர் என்ற நாயனார் ஆனது. அவரை சோதிப்பதற்காக ஈஸ்வரனே வடதேசத்து பைரவ உபாசக ரூபத்தில் வந்து பிள்ளைக்கறி படைக்கச் சொன்னார். உன்னுடைய பிள்ளையை கறி பண்ணி போடு என்று அவர் சொல்லவில்லை. ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளையாக உள்ள ஒரு நரப்பசுவை பாகம் பண்ணி போட்டால் அதைத்தான் நாம் சாப்பிடுவது. 6 மாதத்துக்கு ஒரு தரம்தான் நமக்கு சாப்பாடு. அது இந்த பிள்ளைக்கறிதான். இன்றைக்கு நாம் சாப்பிடும் தினம் என்று சொன்னார். உக்ர வழியானாலும் சிவோபாசகராக இருக்கப்பட்ட ஒருவர் எங்கேயோ வடதேசத்திலிருந்து 6 மாதம் சாப்பிடாமல் இருந்துவிட்டு இன்று நம் மகத்துக்கு வந்து இப்படி கேட்கிறார். நமக்கும் ஏகபுத்திரனே இருக்கிறான், அதனால் நாம் வேறே யாரோ பிள்ளையை பிடித்து வரப்போவானேன் என்று சிறு தொண்டர் நினைத்தார். நினைத்த அப்புறம் கொஞ்சம் கூட தயங்கவில்லை. அவருடைய பத்னி பிள்ளையை பெற்ற தாய் அவளும் தயங்கவில்லை. பைரவர் சொல்லியிருந்தபடியே சீராளன் என்ற அவர்களுடைய ஒரே ஏகபுத்திரனான 5 வயசு பிள்ளையை அந்த அம்மாள் பிடித்து கொள்ள சிறுதொண்டர் அறிந்து அப்புறம் பாகம் பண்ணி அதிதிக்கு படித்தார்கள்.
ஆனால் அது தங்கள் பிள்ளை என்று சொல்லவில்லை. பைரவர், நாம் தனியாக சாப்பிடுவதில்லை, அதனால் கூட உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு உன் புத்திரனை கூப்பிடும் என்றார். சுவாமியை நினைத்து கொண்டார் சிறுதொண்டர். உன் உபாசகர் இலையில் உட்கார்ந்து விட்டார், கூட சாப்பிட பிள்ளையை கூப்பிடச் சொல்கிறார். அவர் சொன்னபடி செய்ய வேண்டியது என் கடமை. கூப்பிடுகிறேன். அவர் கோபித்து கொண்டு எழுந்து போகாமல் சாப்பிட்டு பசியாறி போக பண்ணுவது உன் பொறுப்பு என்று பிரார்த்தித்துவிட்டு, சீராளா வா என்று கூப்பிட்டார். உடனே நிஜமாகவே அந்த பிள்ளை ஓடி வந்தான். எல்லாம் சுவாமி ஆடிய நாடகம். புத்திர வாத்சல்யத்திற்கும் மேலே சிவனடியாரின் சேவையே உயிராக மதித்த பெருந்தொண்டர் இந்த சிறுதொண்டர் என்று காட்டவே சுவாமி ஆடிய நாடகம் என்று தெரிந்தது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.